டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஜுடிஷியரி இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் நீதித்துறை, அதாவது ஜுடிஷியரி இன் இந்தியா, ஜுடிஷியரி இன் இந்தியா, தமிழில் இந்தியாவில் நீதித்துறை அல்லது நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய பொருள் நண்பர்களே. அதாவது இந்தியாவில் நீதித்துறை, நீதித்துறை அல்லது நீதிமன்றம், நீதி வழங்குகிற ஒரு அமைப்பு என்று பொருள். அதாவது உங்களுடைய பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் அடுத்த தலைப்பு ஜுடிஷியரி இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் நீதித்துறை. நீதித்துறை என்னும்போது நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் நண்பர்களே. உச்ச நீதிமன்றம், அடுத்து உயர் நீதிமன்றம் என்று இரண்டு பிரிவாக பிரித்து விடலாம். அப்போதுதான் உங்களுக்கு எளிதில் புரியும். முதலில் உச்ச நீதிமன்றம் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். உச்ச நீதிமன்றம், அதற்கடுத்து ஸ்டேட் ஹைகோர்ட், அதாவது ஸ்டேட் ஹைகோர்ட். இதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வகுப்பில் இந்த உச்ச நீதிமன்றம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஏனென்றால் இந்த ஸ்டேட் ஹைகோர்ட் ஆனது ஒரு பெரிய தலைப்பு. ஏனென்றால் இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். இதில் பெரும்பாலும் அந்தந்த மாநிலங்களில் உயர் நீதிமன்றங்களை கொண்டிருக்கும். அதை பற்றி விரிவாக பார்க்க வேண்டும். எனவே அது கொண்டு பெரிய தலைப்பு, அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போது இந்த உச்ச நீதிமன்றம் மற்றும் இந்தியாவின் நீதித்துறை என்பதை பற்றிய பொதுவான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய மூன்றாவது பெரிய துறை தான் நீதித்துறை. அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய மூன்றாவது பெரிய துறை. முதலில் பாராளுமன்றம், இரண்டாவது எலெக்ஷன் கமிஷன், மூன்றாவது தான் இந்த நீதித்துறை. அதாவது இந்தியாவில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த நீதித்துறை. இந்தியாவின் நீதித்துறை என்னும்போது அது பெரும்பாலும் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தான் நண்பர்களே குறிப்பிடும். அதாவது உச்ச நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் என்பதை பற்றி தான் குறிப்பிடுவார்கள். அதை தான் இந்தியாவில் நீதித்துறை என்று கொடுத்திருக்கிறார்கள். நாம் இருந்தாலும் அந்த உயர் நீதிமன்றங்களையும் அடுத்த வகுப்பில் நாம் பார்த்து விடலாம். இப்போது உச்ச நீதிமன்றம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் உச்ச நீதிமன்றமானது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. அதாவது இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஆனது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. எந்த சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது என்று பார்த்தால் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1935, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1935, அதாவது இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி நாட்டினுடைய உச்ச நீதிமன்றமானது ஏற்படுத்தப்பட்டது. 1950 ஜனவரி 28 அன்று இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. இது ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின்படி தான் நம்முடைய
உச்ச நீதிமன்றமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தேர்வில் கேட்பார்கள். உச்ச நீதிமன்றம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். அதற்கடுத்து எந்த சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது என்றும் கேட்பார்கள். அதற்கடுத்து உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் தற்போது 34 நீதிபதிகள் இருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது தலைமை நீதிபதியும் சேர்த்து உச்ச நீதிமன்றத்தில் 34 நீதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வயதானது 65 வயது வரை. அதாவது அவர்கள் 65 வயது அடையும் போது அவர்கள் ஓய்வு பெற்று விடுவார்கள். அதுவரை அவர்கள் நீதிபதியாக பதவியை தொடர முடியும். இந்த தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 34 என்பது எண்ணிக்கை அவ்வப்போது மாறும் நண்பர்களே. நீங்கள் தேர்வு எழுதும்போது இதை நீங்கள் இணையதளத்தில் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஏனென்றால் தற்போது வரை 34 நீதிபதிகள் இருக்கிறார்கள். இது சில மாதங்களுக்கு முன்பாக 32 அல்லது 3 இருந்தது. இப்போது 34 மாறி இருக்கிறது. நீங்கள் மார்ச் மாதம் தேர்வு எழுதும்போது அப்போது இணையதளத்தில் இந்த விவரங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது அடிக்கடி மாறுதலுக்கு உள்ளாகும். கூடலாம் அல்லது குறையலாம் நண்பர்களே. இது இப்போது இருக்கிற விவரங்களின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இதை மட்டும் அப்போது சரிபார்த்து கொள்ளுங்கள். அதுபோக இந்த 65 வயது என்பது நிரந்தரமானது. அதில் எதுவும் மாற்றம் வராது. 65 வயது வரை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவியில் தொடர முடியும். அதன் பிறகு ஓய்வு பெற்று விடுவார்கள். இதுதான் அடிப்படை தகவல்கள். இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருப்பது உச்ச நீதிமன்றம். இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என்பது யார் என்று கேட்பார்கள். இதற்கு சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலனாக இருக்கிறது. அதற்கடுத்து நாட்டினுடைய முதன்மையான நீதிமன்றமாகவும் இருக்கிறது. சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பாகவும் இந்த உச்ச நீதிமன்றமானது இருக்கிறது. அதாவது மற்ற மாநிலங்களில் உள்ள நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது நண்பர்களே. அதன்படிதான் மாநிலங்களில் உள்ள நீதிமன்றங்கள் செயல்படும். எல்லாவற்றுக்கும் தலையாக இருப்பது ஒருங்கிணைக்கக்கூடியது தான் இந்த உச்ச நீதிமன்றம். அதற்கடுத்து ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளதாகும். அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுகிறதோ அதுதான் மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றங்கள் செயல்படுத்த வேண்டும் நண்பர்களே. இதனுடைய கட்டளையின் கீழ் தான் இந்த உயர் நீதிமன்றங்கள் ஆனது செயல்படும். அதுதான் சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து இது ஒரு கூட்டாட்சி நீதிமன்றமாகவும் செயல்படுகிறது நண்பர்களே. அதாவது இது மத்திய அரசாங்கத்தினுடைய விவகாரங்களையும் விசாரிக்கலாம். அதுபோக மாநில அரசாங்கத்தினுடைய விவகாரங்களையும் விசாரிக்கலாம். எனவே இது இரண்டுக்கும் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி நீதிமன்றமாக செயல்படுகிறது. அதற்கடுத்து இதனுடைய வரலாற்றை பற்றி பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டு முதலில் ஏற்படுத்தப்பட்ட போது அதாவது உச்ச நீதிமன்றம் முதலில் 1950ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட போது ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 8 நீதிபதிகளை கொண்டு ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. அதாவது மொத்தம் 9 நீதிபதிகளை கொண்டுதான் அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது 33 நீதிபதிகள் மற்றும் ஒரு தலைமை நீதிபதி என 34 நீதிபதிகள் தற்போது வரை இருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது
நீங்கள் தேர்வு சமயத்தில் இதை சரிபார்த்து கொள்ளுங்கள். இது மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் முதலில் எவ்வளவு நீதிபதிகளோடு தொடங்கப்பட்டது என்ற கேள்வி கேட்பார்கள். அது நிரந்தரமானது நண்பர்களே. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 8 நீதிபதிகளுடன் மொத்தம் 9 நீதிபதிகளோடு இந்திய சுப்ரீம் கோர்ட்டானது தொடங்கப்பட்டது. தற்போது அதான் ஏற்கனவே சொன்னது போலதான் தற்போது 33+1 என்ற 34 நீதிபதிகள் இருக்கிறார்கள். இவர்களுடைய நியமனங்கள் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம். அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் நண்பர்களே. அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவர் தான் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். இதுவும் கேள்வியாக கேட்பார்கள் நண்பர்களே. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிக்கக்கூடியவர் யார் என்று கேட்பார்கள். குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மற்ற நீதிபதிகளை நியமிப்பது யார் என்று கேள்வி எழும். மற்ற நீதிபதிகளை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமிக்கலாம் நண்பர்களே. அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பிற நீதிபதிகளை நியமிப்பது தலைமை நீதிபதி. இதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தேர்வில் கேட்டாலும் கேட்பார்கள், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பது யார் என்று கேட்டால் குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்றத்தின் பிற நீதிபதிகளை நியமிப்பது யார் என்று கேட்டால் இந்த தலைமை நீதிபதியானவர் தான் மற்ற நீதிபதிகளையும் நியமிப்பார். அதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அதுபோக குடியரசுத் தலைவரை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் இந்த நீதிபதிக்குத்தான் இருக்கிறது நண்பர்களே. இது ஒரு சுயேட்சை முறையில் வரக்கூடியது. அதாவது தலைமை நீதிபதியை புதிதாக நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதே குடியரசுத் தலைவரை புதிதாக நியமிக்கப்படும் போது இந்த தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவரையும் நியமிக்கிறார். இது இரண்டுக்குமான வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிகள் இல்லாத போது பிற நீதிபதிகளை நியமிப்பது யார் என்ற கேள்வி எழும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடியரசுத் தலைவரானவர் மற்ற நீதிபதிகளை நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது நண்பர்களே. இதில் இன்னொரு கருத்து உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போது குடியரசுத் தலைவரானவர் தலைமை நீதிபதியால் நியமிக்கப்படுகிறார் என்று பார்த்தோம். இந்த தலைமை நீதிபதி இல்லாத சூழ்நிலையில் குடியரசுத் தலைவரை நியமிப்பது யார் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். அப்போது இந்த பிற நீதிபதிகளில் யார் சீனியராக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த குடியரசுத் தலைவர் பதவியை பிரமாணம் செய்து வைக்கலாம். அதாவது இந்த பிற நீதிபதிகளில் உள்ள சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய பணிமூப்பு அடிப்படையில் மூத்தவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணத்தை செய்து வைக்கிறார். இது சற்று சிக்கலான விவரங்கள். திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக புரியும் நண்பர்களே. அதற்கடுத்து நீதிபதிகளுக்கான தகுதிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்க வேண்டும். அல்லது 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருக்க வேண்டும். 5 years ஏதேனும் உயர் நீதிமன்றங்களில் நீதிபதியாக பணிபுரிந்திருக்க வேண்டும். அதற்கடுத்து
10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக இருந்திருக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது வக்கீல் என்று சொல்லக்கூடிய சாதாரண வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்க வேண்டும். அதற்கடுத்து குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும். அதாவது எந்தவித குற்ற நடவடிக்கையோ வழக்குகளோ இல்லாமல் சட்டத்துறையில் கை தேர்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரை தான் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமிப்பார்கள். அதற்கடுத்து தற்காலிக அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. அதாவது நிரந்தரமாக இல்லாமல் ஏதேனும் ஒரு அவசர விசாரணைக்காக தற்காலிக நீதிபதிகளை நியமித்துக் கொள்ளவும் அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. அதற்கடுத்து ஏற்கனவே சொன்னது போலதான் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் இருக்கிறார்கள். அதாவது 65 வயது வரை. இதுவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்று கேட்டிருந்தார்கள். 65 வயது. இது சில ஆண்டுகளுக்கு முன்பாக 62ஆக இருந்தது நண்பர்களே. தற்போது 65ஆக உயர்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் கேட்டால் இப்பொழுது 65 தான் எழுத வேண்டும். அதற்கடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவியில் இருந்து விலகிக் கொள்ளலாம். அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால், அதாவது பதவி விட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் குடியரசுத் தலைவருக்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் எழுதி கொடுத்து அவர்கள் பதவியிலிருந்து விலகிக் கொள்ளலாம். அதற்கடுத்து நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். நீதித்துறையினுடைய செயல்பாடுகள். அதாவது உச்ச நீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருக்கிறது என்று பார்த்தோம். அதன் அடிப்படையில் அது என்னென்ன கடமைகளை செய்கிறது என்று பார்க்கலாம். தனக்கே உரிய நீதி வரையறையின்படி உச்ச நீதிமன்றத்துக்கு நேரடியாக வரும் வழக்குகள் நீதி வரையறைக்கு உட்பட்டவையாகும். அதாவது இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை சார்ந்த வழக்குகள் வரும்போது அதை விசாரிக்கிறது. அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே எழும் சிக்கல்களை பற்றியும் விசாரிக்கிறது. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக வரும் வழக்குகளையும் விசாரிக்கிறது. அவ்வாறு அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட கீழ்கண்ட நீதி பேராணைகளை உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது. அதாவது 5 வகையான நீதி பேராணைகளை உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது நண்பர்களே. இதுவும் கேள்வியாக கேட்பார்கள். எத்தனை வகையான நீதி பேராணைகளை வழங்குகிறது என்று. 5 நீதி பேராணைகள். அதாவது இது ஒன்றும் நண்பர்களே, இது ஒரு ஆர்டர். அதாவது பேராணைகள் என்பது ஒரு ஆர்டர் போல, கட்டளை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர் போல தான் இது. 5 வகையான பேராணைகள் இருக்கிறது. முதலில் ஆள்கொணர் நீதி பேராணை, ஏபிஎஸ் கார்ப் என்று சொல்லக்கூடிய ஆட்கொணர் நீதி பேராணை. ஆட்கொணர் நீதி பேராணை என்பது சந்தேகத்துக்கு இடமான முறையில் ஒருவர் 24 மணி நேரமாக காணாமல் இருந்தால் அவரை நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லி வழக்கு தொடரலாம் நண்பர்களே. அதுதான் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. அதாவது உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது நண்பர்களோ யாருக்கும் தெரியாமல் ஒரு 24 மணி நேரம் வரை அவர் காணாமல் இருந்தால், எந்த தகவலும் தெரியாமல் இருந்தால் அவரை
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம். அப்போது அந்த நீதிமன்றமானது அவரை நேரில் ஆஜர்படுத்த சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் தான் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. அதாவது ஆட்கொணர்வு என்பது ஆளை நேரில் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்பதனுடைய சுருக்கம்தான் நண்பர்களே இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. இந்த விளக்கங்கள் எந்த புத்தகத்திலும் இருக்காது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடைமுறையோடு தொடர்புபடுத்தி சொல்லுகிறேன். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இரண்டாவதாக கீழ் நீதிமன்றங்களுக்கு விதிக்கும் கட்டளை நீதி பேராணை. அதாவது இரண்டாவது கீழ் நீதிமன்றங்கள். ஏற்கனவே சொன்னது போலதான் நண்பர்களே, மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றங்கள் அனைத்திற்கும் உச்ச நீதிமன்றம் தான் தலைமை அதிகாரம். அதன் சொல்படிதான் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போது சொல்லியிருக்கிறார்கள். கீழ் நீதிமன்றங்களுக்கான நீதி பேராணை. அதாவது இந்த நீதிமன்றங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தாலோ அல்லது வழக்கை தவறான முறையில் கையாண்டிருந்தாலோ உச்ச நீதிமன்றமானது இவர்களுக்கு அறிவுறுத்தும். அதாவது நீங்கள் விசாரித்த வழக்கினுடைய அறிக்கையை எங்களுக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வரும் நண்பர்களே. அதுதான் கீழ் நீதிமன்றங்களுக்கு வழங்கக்கூடிய நீதி பேராணை. அதாவது இந்த நீதிமன்றங்கள் ஏதேனும் குறைபாடுகளோ அல்லது விசாரிப்பதில் முரண்பாடுகளோ இருந்தால் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு ஆர்டர் வரும் நண்பர்களே. உங்களுடைய வழக்குகளினுடைய அறிக்கையை எங்களுக்கு சமர்ப்பியுங்கள் அல்லது தாக்கல் செய்யுங்கள் என்று ஒரு ஆர்டர் மேலிருந்து வரும். அதுதான் கீழ் நீதிமன்றங்களுக்கு விதிக்கக்கூடிய நீதி பேராணை. அதற்கடுத்து மூன்றாவது வழக்கு விசாரணை தடை நீதி பேராணை. வழக்கு விசாரணை தடை பேராணை. அதாவது இது என்னவென்றால் நண்பர்களே, ஒரு நீதிமன்றத்தில் அதாவது மாநிலங்களில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது விசாரிக்கப்பட்டு வந்தால் அதனுடைய உண்மைத்தன்மை தவறானதாகவோ அல்லது வழக்கானது பொய்யானதோ இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கு விசாரணையை நிறுத்தி வைத்துவிடும். அதுதான் இந்த வழக்கு தடை விசாரணை என்பதை பற்றி சொல்லுகிறது நண்பர்களே. திரும்பவும் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். அதாவது ஒரு கீழ் நீதிமன்றத்தில் நடைபெறுகிற வழக்கானது போலியானதாகவோ அல்லது சந்தேகத்திற்கு இடமானதாகவோ இருந்தால் உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கை நிறுத்தி வைத்துவிடும். அதாவது சில மாதங்கள் வரை வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று நிறுத்தி வைத்து விடுவார்கள். அதுதான் இந்த தடை நீதி பேராணை. கீழ் நீதிமன்றங்களுக்கு விதிக்கும் தடை நீதி பேராணை என்பது அதுதான் நண்பர்களே. அதற்கடுத்து நான்காவதாக தடை மாற்று நீதி பேராணை. தடை மாற்று நீதி பேராணை இதுவும் ஏறக்குறைய அது போலதான், ஆனால் சற்று மாறுபடும். அது என்னவென்று பார்க்கலாம். அதாவது இந்த தடைமாற்று நீதி பேராணை என்பது கீழ்நிலை நீதிமன்றங்களில் ஒன்றில் விசாரிக்கப்பட்டு வந்தால் அது அவர்களுக்கு சாதகமாக நீதி வழங்கும் என்று மேலிடத்திற்கு தெரிய வரும்போது, அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிய வரும்போது இந்த வழக்கானதை வேறொரு நீதிமன்றத்திற்கு மாற்றிவிடும் நண்பர்களே. அதுதான் தடை மாற்று நீதி பேராணை. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் சென்னை ஹைகோர்ட்டில் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான ஒருவருடைய வழக்கானது விசாரிக்கப்படும் பட்சத்தில் அது அவர்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் என்று உச்ச நீதிமன்றத்தின் கருத்துக்கு தெரிய வரும் பட்சத்தில் அந்த வழக்கானதை வேறொரு மாநிலத்திற்கு மாற்றி விடுவார்கள் நண்பர்களே. அதாவது வேறு ஏதேனும் இந்திய மாநிலங்களுக்கு மாற்றலாம் அல்லது அவர்கள் தாமாகவே உச்ச நீதிமன்றத்துக்கும் அந்த வழக்கை எடுத்து கொள்ளலாம். இதுதான் தடை மாற்று நீதி பேராணை. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் நடைபெறுகிற வழக்கை இன்னொரு நீதிமன்றத்திற்கு மாற்றிக்கொள்வதுதான் இந்த தடை மாற்று நீதி பேராணை.
உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன். புரியவில்லை என்றால் திரும்ப ஒரு முறை கேட்டு பாருங்கள் நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதற்கடுத்து 5வதாக உரிமை வினவு நீதி பேராணை. உரிமை வினவு நீதி பேராணை இது சற்று வித்தியாசமானது நண்பர்களே. அதாவது அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் ஒருவர் நியமிக்கப்பட்டால் அவர் எந்த உரிமையின் அடிப்படையில் அவர்கள் பதவியில் நியமிக்கப்பட்டார்கள் என்ற அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லும் நண்பர்களே. அதுதான் உரிமை வினவு நீதி பேராணை. அதாவது உதாரணத்திற்கு ஒருவர் டிஎன்பிசி தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டாலோ அல்லது டிஆர்பி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டாலோ அவருடைய நியமனத்தில் ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது முரண்பாடுகளோ எழும் பட்சத்தில் நீதிமன்றமானது நீங்கள் எந்த உரிமையின் அடிப்படையில் அவருக்கு அந்த பதவியை நியமித்தீர்கள் அல்லது அந்த பதவிக்கு கொடுத்தீர்கள் என்ற விவரங்களை தாக்கல் செய்ய சொல்லும். அதாவது எந்த உரிமையை பயன்படுத்தி அவர்களுக்கு அந்த பதவி வழங்கினீர்கள் அல்லது அந்த பதவியில் நியமிக்கப்பட்டீர்கள் என்ற விவரத்தை தாக்கல் செய்ய சொல்லும் நண்பர்களே. அதில் சந்தேகங்கள் எந்த தவறுகளோ முரண்பாடுகளோ இல்லாமல் இருந்தால் அந்த பதவியானது அவர் தொடரலாம். அப்படி அவருடைய நியமனத்தில் ஏதேனும் சந்தேகங்களோ முரண்பாடுகளோ இருந்தால் இந்த பதவியானது செல்லாது என்று தீர்ப்பளித்துவிடும். அதன் பிறகு அவர் பதவியில் தொடர முடியாத நண்பர்களே. இதுதான் உரிமை வினவு நீதி பேராணை. அதாவது எந்த உரிமையின் அடிப்படையில் ஒருவர் அரசாங்க பணியில் நியமிக்கப்பட்டார் என்ற அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் உரிமை வினவு நீதி பேராணை. உங்களுக்கு இவ்வளவு விளக்கமாக கேட்க மாட்டார்கள் நண்பர்களே. மொத்தம் எத்தனை நீதி பேராணைகள் என்றுதான் கேட்பார்கள். 5 நீதி பேராணைகள் என்றுதான் இருக்கிறது. மற்றபடி இந்த விளக்கங்கள் அனைத்தும் டிஎன்பிசி குரூப் 1 தேர்வில் தான் கேட்பார்கள். உங்களுக்கு அவ்வளவு டீப்பாக கேட்பதற்கு வாய்ப்பில்லை. மொத்தம் 5 நீதி பேராணைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அது போதுமானது. அதற்கடுத்து மேல்முறையீட்டு நீதி வரையறை, அதாவது அப்ளியேட் ஜூரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய அப்ளியேட் ஜூரிடிக்ஷன், அதாவது உயர்நீதிமன்றங்களில் நடைபெறுகின்ற வழக்குகளில் சந்தேகங்களோ முரண்பாடுகளோ மனுதாரருக்கு அல்லது வழக்கு தொடுத்தவருக்கு ஏற்படும் பட்சத்தில் அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அதுதான் மேல்முறையீட்டு நீதி வரையறை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், ஏதேனும் ஒரு மாநிலங்களில் ஒரு வழக்கானது நடைபெற்று வரும் பட்சத்தில் அந்த வழக்கு விசாரணையில் மனுதாரர் என்று சொல்லக்கூடிய வழக்கு தொடுத்தவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ அந்த வழக்கை அவர் நிராகரித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் நண்பர்களே. அதன் பிறகு அங்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும். இதுதான் மேல்முறையீட்டு நீதி வரையறை என அழைக்கப்படுகிறது. அப்ளியேட் ஜூரிடிக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதற்கடுத்து ஆலோசனை நீதி வரையறை, அதாவது கவுன்சிலிங் ஜூரிடிக்ஷன் என்று சொல்லுவார்கள். பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. அதாவது குடியரசுத் தலைவருக்கு தேவையான சட்டங்களை உச்ச நீதிமன்றமானது வழங்கும் என்பதனுடைய ஒரு சுருக்கம்தான் இது ஆலோசனை நீதி வரையறை. அதற்கடுத்து அதர் ஜூரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய இதர வரையறைகளை பற்றி பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் கீழ்காணும் இதர வரையறைகளை அதிகாரங்களை பெற்றுள்ளது. அதாவது உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இது ஏற்கனவே நாம் சொன்னதுதான் நண்பர்களே.
28 மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் ஹெட். இவர் சொல்வதை தான் இந்த 28 மாநிலங்களில் உள்ள நீதிமன்றங்கள் கேட்டாக வேண்டும். அதுதான் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது நாட்டிற்கு தேவைப்படும் பொதுவான சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளை உச்ச நீதிமன்றமானது ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற அதிகாரமானது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பெயரளவிற்கு குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலை பெற வேண்டி இருக்கிறது. எனவே அது குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு பின் உச்ச நீதிமன்றமானது தேவையான சட்டங்களை ஏற்றிக்கொள்ளலாம் என்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து உச்ச நீதிமன்றம் தனது பணி அமைப்பின் மீதான முழு கட்டுப்பாட்டினையும் கொண்டுள்ளது நண்பர்களே. அதாவது அதனுடைய பணிகளின் மீது அதுதான் முழு கட்டுப்பாட்டினையுமே கொண்டிருக்கிறது. வேறெந்த அமைப்போ அதை கட்டுப்படுத்த இயலாது. வழக்கு விசாரணைகள் எந்த இதுவாக இருந்தாலும் முழுக்க அதுதான் அதற்கு தலைவனாக செயல்படுகிறது. அதுக்கடுத்து நீதி புலனாய்வு, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் என்று சொல்லுவார்கள். கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் என்று சொல்லுவார்கள். இதை நீதி புலனாய்வு இது ஏற்கனவே சொன்னது போலதான் நண்பர்களே, ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உள்ளது. இது நீதி புலனாய்வு அல்லது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் எனப்படும். அதாவது இதை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் முக்கியமானது நண்பர்களே. ஆர்டிக்கல் 32 கட்டாயமாக கேட்பவர்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பலமுறை கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதி புலனாய்வு என்பதை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். ஆர்டிக்கல் 32 பலமுறை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. பிஓ தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்கள். ஆர்டிக்கல் 32 என்பது கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அல்லது நீதி புலனாய்வு என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. அந்த நீதி புலனாய்வு என்பது நாம் ஏற்கனவே பார்த்தது போலதான் ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் உள்ளது. இதுதான் நீதி புலனாய்வு என்று சொல்கிறது. அதாவது ஏற்கனவே சொன்னது போலதான் ஒரு நீதிமன்றத்திலுடைய வழக்கானது விசாரிக்கப்பட்டு வரும்போது அது தவறான முறையில் அந்த வழக்கை கையாண்டிருந்தால், அதாவது அது தவறான சட்டம் என்று அவர்களுக்கு தெரிய வரும் பட்சத்தில் அந்த சட்டத்தினை இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, முரணானது என்று நிறுத்தி வைத்துவிடும் நண்பர்களே. அதன் பிறகு அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் மறு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் நீதி புலனாய்வு அல்லது நீதி மறு ஆய்வு என்றும் சொல்லலாம் நண்பர்களே. இது நீதி புலனாய்வு என்பதற்கு பதிலாக நீதி மறு ஆய்வு என்றும் கேட்பார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது இரண்டும் ஒன்றுதான் நண்பர்களே. நீதி புலனாய்வு என்றாலும் நீதி மறு ஆய்வு என்றாலும், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் என்பது மறு ஆய்வு என்று அழைக்கப்படும். நீதி புலனாய்வு என்றாலும் இரண்டும் ஒன்றுதான் நண்பர்களே. இந்த இரண்டுக்கும் பொதுவான ஆர்டிக்கல் தான் இது 32. இதை தெரிந்து கொள்ளுங்கள். மறு ஆய்வு என்று கேட்டால் விட்டுவிட்டு வரக்கூடாது. மறு ஆய்வு என்பதும் புலனாய்வு என்பதும் ஒன்றுதான். அதற்கான ஆர்டிக்கல் 32. அதான் ஏற்கனவே நான் சொன்னது போல தவறான முறையில் ஒரு வழக்கானது விசாரிக்கப்பட்டு வந்தால் அது அரசியல் சட்டத்திற்கு முரணானது என்று தடுத்து நிறுத்திவிடும். அதன் பிறகு அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்துக்கு மறு ஆய்வு செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் நண்பர்களே. இதுதான் நீதி மறு ஆய்வு அல்லது நீதி புலனாய்வு என அழைக்கப்படுகிறது.
பின்வரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்களை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது. அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போலதான் மத்திய மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள், அதாவது ஏதேனும் ஒரு உயர் நீதிமன்றத்தில் இதுபோல சம்பவங்கள் நடந்தால் அதை உச்ச நீதிமன்றம் தானாகவே எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகளை விலக்கி தெளிவுபடுத்துதல், அதாவது மாநிலத்திலோ அல்லது மத்திய அரசாங்கத்திலோ அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதேனும் முரண்பாடுகள் அல்லது குழப்பங்கள் ஏற்படுகிற சூழ்நிலையில் அதை தெளிவுபடுத்துகிற ஒரு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. அதற்கடுத்து முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துகிற அதிகாரமும் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. அதற்கடுத்து மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது நண்பர்களே. அதாவது ஏதேனும் ஒரு மாநிலங்களில் ஒரு சட்டம் இயற்றப்படும் போது அது இந்திய அரசியல் சட்டத்திற்கு முரணானது அல்லது எதிரானது என்று அறிவித்து அவற்றை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. அதை தான் சொல்லி இருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த அனைத்துக்கும் பெயர்தான் நீதி மறு ஆய்வு அல்லது நீதி புலனாய்வு, ஆங்கிலத்தில் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இதற்கான ஆர்டிக்கல் 32 இதை கட்டாயமாக கேட்பார்கள் நண்பர்களே. ஆர்டிக்கல் 32 இது இன்னொரு கேள்வியும் இதில் கேட்பார்கள். ஆர்டிக்கல் 32 என்பது அம்பேத்கர் எவ்வாறு குறிப்பிட்டார் என்று கேட்பார்கள் நண்பர்களே. A heart of the soul of the constitution, heart of the soul of the constitution. இது சொன்னது அம்பேத்கர் இது டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. இது எல்லாம் உங்கள் புத்தகத்தில் இருக்காது, ஆனால் கேள்வியாக கேட்பார்கள். அதற்காக தான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். ஆர்டிக்கல் 32 என்பதை அம்பேத்கர் எவ்வாறு வரையறுக்கிறார் என்று கேட்பார்கள். ஹார்ட் ஆஃப் த சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று பொருள் நண்பர்களே. தமிழில் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுவதுதான் இந்த ஆர்டிக்கல் 32. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. கண்டிப்பாக கேட்டாலும் கேட்பார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆர்டிக்கல் 32 தான் ஹார்ட் ஆஃப் த சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. அதாவது ஆர்டிக்கல் 32வை அம்பேத்கர் எவ்வாறு வரையறுக்கிறார் என்று கேட்பார்கள். ஹார்ட் ஆஃப் த சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், தமிழில் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எது என்று கேட்டால் பிரிவு 32 நண்பர்களே. கேள்விகள் எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம், நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் தான் இருக்கிறது. இந்த அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று சொன்னவர் யார் என்றும் கேட்பார்கள் நண்பர்களே. அது அம்பேத்கர். ஒரே வரியில் பலவிதமான கேள்விகள் கேட்பார்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி கேட்டாலும் கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் இதை பிரித்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதில் ஆர்டிக்கல் 32 என்பது ஹார்ட் ஆஃப் த சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று கேட்பார்கள். அதை சொன்னது யார் என்று கேட்பார்கள், அம்பேத்கர் என்று
அதற்கடுத்து அம்பேத்கர் 32 அதாவது ஆர்டிகல் 32 எவ்வாறு வரையறுக்கிறார் என்றும் கேட்பார்கள் நண்பர்களே. இதை கொடுக்காமல் இதை வைத்து கேள்வி கேட்பார்கள். அதாவது அம்பேத்கர் ஆர்டிகல் 32 எவ்வாறு வரையறுக்கிறார் என்று கேட்பார்கள். ஆர்ட் ஆஃப் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று வரையறுக்கிறார். இதிலிருந்து 4 அல்லது 5 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதாவது ஒரே வரிதான், கேள்விகள் பலவிதமாக கேட்பார்கள். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதோடு இந்த வகுப்பு நிறைவு பெறுகிறது நண்பர்களே. அதாவது ஜுடிஷியரி இன் இந்தியா என்ற தலைப்பானது நிறைவு பெறுகிறது. அதாவது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் என்ற தலைப்பானது நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்பில் மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். அதில் எந்தெந்த மாநிலங்கள் உயர் நீதிமன்றத்தை கொண்டிருக்கிறது, எந்தெந்த யூனியன் பிரதேசம் உயர் நீதிமன்றத்தை கொண்டிருக்கிறது, அதுபோக எத்தனை மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு நீதிமன்றங்கள் இருக்கிறது என்ற விவரங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வகுப்பை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து கண்டிப்பாக 2 அல்லது 3 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவு முக்கியமான தலைப்பு. இந்த தகவல்கள் நீங்கள் எந்த பயிற்சி மையத்திலும் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள் நண்பர்களே. இந்த தகவல்கள் எதுவுமே உங்களுடைய பள்ளி புத்தகத்தில் இருக்காது. இது எல்லாம் யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய சிவில் சர்வீஸ் எழுதக்கூடிய புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்டது நண்பர்களே. டிஆர்பி தேர்வானது அந்த மாதிரி புத்தகத்திலிருந்து தான் கேட்கிறார்கள். பள்ளி புத்தகத்திலிருந்து பெரும்பாலும் இப்போது கேட்பதில்லை. எனவே தெளிவாக தெரிந்து புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். எவ்வளவு பேருக்கு வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் கை தூக்கி விடுங்கள் நண்பர்களே. அவர்களும் வெற்றி பெறட்டும். அதற்கடுத்து முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் வீடியோ பதிவேற்றம் செய்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். நீங்கள் எப்போது வரும் என்று காத்து கிடக்க தேவையில்லை, ஆன்லைனில் போய் தேட தேவையில்லை நண்பர்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதில் பார்த்து நீங்கள் பயனடையலாம். அடுத்து நீங்கள் அனைவரும் பிஇஓ தேர்வில் வெற்றி பெற்று வட்டார கல்வி அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.